பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஜபு ஷஹருல்லா, ரஜபு மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய மாதம் ரஜபு மாதம் என்று பெருமானார் சொல்வதற்குரிய காரணத்தை இமாம்கள் பல முறைகளில் நமக்கு விளக்கித் தருகிறார்கள். அதில் ஒன்று, புனிதமான மிஅராஜுடைய நிகழ்வு ஏற்பட்டது ரஜபுடைய மாதத்தில்தான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானத்தை படைத்து பூமியை படைத்து வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் கோடான கோடி படைப்பிடங்களை படைத்து, ஏன் இந்த உலகத்தையே படைத்து இது போன்ற இன்னும் பல உலகங்களை அல்லாஹ் படைத்தது எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காகத்தான். அவர்கள் இல்லை என்று இருந்தால் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட நாயகத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று இறைவன் நாடிய பொழுது, இறைவன் அந்த நாயகத்தை தன் பக்கம் அழைத்து சந்திக்க வேண்டும் என்று நாடிய பொழுது இந்த மண்ணை விட்டும் விண்ணுக்கு உயர்த்தினான். இந்த விண்ணிலிருந்து 7 வானங்களையும் தாண்டி கொண்டு சென்றான். 7 வானங்களையும் தாண்டி சிதறத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சென்றான். சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்திலிருந்து இன்னும் பல ஒளியிலான திரைகளுக்கு அப்பால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த மண்ணிலிருந்து உயர்த்தி கொண்டே சென்றான். எங்கு பெருமானார் இறைவனை சந்தித்தார்கள் என்று கேட்டால் அந்த இடத்துக்கு பெயர் சொல்ல முடியாது. அந்த இடத்தில் தான் இறைவன் இருக்கிறானா என்று கேட்டாலும் அதுவும் கிடையாது. ஏன் பெருமானாரை அந்த அளவு உயர்த்தினான் என்றால், உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்தஸ்தும் கௌரவமும் உயர்வும் அல்லாஹ் எந்த அளவு வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் இந்த மண்ணை விட்டும் விண்ணுக்கு உயர்த்தி, விண்ணுக்கும் மேலாக, அதற்கும் மேலாக இடமே சொல்ல முடியாத அளவுக்கு, எல்லை இல்லாத அளவுக்கு அல்லாஹ் உயர்த்தி கண்ணியப்படுத்தினான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தியது ரஜபுடைய மாதத்தில், அதனால் ரஜபு ஷஹருல்லா, ரஜபு மாதம் அல்லாஹ்வுக்குரிய மாதம் என்று பெருமானார் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று சொன்னார்கள், ரமலான் மாதம் என்னுடைய சமூகத்துக்குரிய மாதம், எனது உம்மத்துக்குரிய மாதம். எனது உம்மத்துக்குரிய மாதம் என்பதற்குரிய காரணம் என்ன? 11 மாதங்களாக கஷ்டப்பட்டு எத்தனை அமல்களை நாங்கள் எண்ணி எண்ணி செய்கிறோம், அல்லது அந்த 11 மாத காலங்கள் எத்தனை பாவங்களை அடுக்கடுக்காக செய்கிறோம். புனிதமான ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருப்பதனுடைய நோக்கம், நீங்கள் செய்த 11 மாதங்களாக செய்து வந்த பாவக்கரைகளை அழித்தொழிப்பதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, வரக்கூடிய அந்த ரமலானுடைய மாதம் உங்களுடைய நன்மைகளை அல்லாஹ் இரட்டிப்பாக பலதாக பெருக்கித் தருகின்ற ஒரு மாதம். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ரமலான் மாதம் எனது சமூகத்துக்குரிய மாதம், அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இந்த ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையிலே வரக்கூடிய மாதம் தான் நாம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஷாபானு ஷஹ்ரி, ஷாபான் மாதம் என்னுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். பெருமானவருடைய மாதம் என்று தன் பக்கம் இணைத்துச் சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறைவன் கொடுத்த மிக பெரும் ஒரு கண்ணியம், உலகத்திலே ரசூலுல்லாஹுடைய புகழ் என்றும் அழியாதவாறு இறைவன் நிலைநிறுத்திய ஒரு ஆயத், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா என்கின்ற திருக்குர்ஆன் வசனம் இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான் அருளப்பட்டது. இதனுடைய தாற்பயம் என்ன? அந்த ஆயத்துக்குள் சற்று நாங்கள் முங்கி பார்த்தால் அதிலே ஒரு தெளிவு கிடைக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் எனது நபியின் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் எப்பொழுது ஆரம்பித்தான் ஸலவாத்தை? எப்பொழுது முடிக்கப் போகிறான்? நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்றால் அல்லாஹ் ஸலவாத்தை சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் எந்த காலமும் ஆதியிலும் அந்தத்திலும் இருக்கக்கூடிய ரப்பே எப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறான்.
உலகமே அழிந்தாலும் அல்லாஹ்வுக்கு அழிவு கிடையாது, அல்லாஹ் சொல்லுகின்ற ஸலவாத்துக்கும் அழிவு கிடையாது. அப்படி ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் இந்த மாதத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வழங்கி அதை சிறப்பித்து கூறியிருக்கிறான் குர்ஆனிலே. அதுபோல் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் காட்டிய அற்புதங்களில் மிக பெரும் ஒரு அற்புதம், சந்திரனை தன்னுடைய ஆள்காட்டி விரலினால் பிளந்து காட்டினார்கள். சந்திரன் பிறக்கப்பட்ட மாதம் இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான் அந்த மௌஜிசாவை அற்புதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். இன்னொரு சம்பவம் இந்த மாதத்திலே நடைபெற்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விருப்பத்துக்கு இணங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் கிப்லாவாக மக்கள் முன்னோக்கி தொழுது கொண்டு இருந்ததை பைத்துல் ஹராம் காபத்துல்லாஹ்வின் பக்கம் கிப்லா மாற்றப்பட்டதும் இந்த ஷாபானுடைய மாதத்திலேதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நட்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பல பெயர்களை கொண்டு அழைக்கிறான். மூசா கலீமுல்லா என்கிறான், ஈசா ரூஹுல்லா என்கிறான், இஸ்மாயில் தபீஹுல்லா என்கிறான், இப்ராஹிம் ஹலீலுல்லா என்கிறான். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அன ஹபீபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹலீல் என்பதற்கும் நண்பர் என்பதுதான் கருத்து, ஹபீப் என்றாலும் நண்பர் என்பதுதான் கருத்து. ஆனால் இரண்டுக்கும் மத்தியில் பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. நண்பர் என்பது ஒன்றுதான், ஆனால் இரண்டுக்கும் இடையில் பெரியதொரு வித்தியாசம். ஹலீலுல்லா அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு கொடுத்திருந்த பட்டம். அந்த ஹலீலுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்னவென்று சொன்னால், இறைவனிடத்திலே ஏதாவது தேவை என்றால் இரு கரங்களையும் ஏந்து அல்லாஹ்வை எனக்கு இதை தா என்று இறைஞ்ச வேண்டும், துஆ கேட்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் நிச்சயமாக கொடுக்கிறான். இது ஒரு நட்பு. ஹபீபுல்லாஹ் என்பவர்கள் அப்படி அல்ல, அதுவும் நட்புதான், நண்பர் தான். என்றாலும் ஹபீபுல்லா என்பதற்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய வெகுமதி என்னவென்று சொன்னால், என்னுடைய ஹபீப் எதை நினைத்தாலும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இதுதான் அல்லாஹ் ஹபீபுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு. ஹலீலுக்கு ஏதாவது சோதனை வந்தால் அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினால் பாதுகாப்பை கொடுக்கிறான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சோதனைகள் கொடுக்கின்ற பொழுது மனவேதனை பட்டார்கள் என்று சொன்னால், அல்லது அவர்களுக்கு ஏதாவது பாதகமாக ஒரு மனிதன் பேசிவிட்டார் என்று சொன்னால், அதற்கு பதில் கொடுப்பவன் அல்லாஹ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். பெருமானார் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஹபீபுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு இது போன்ற எத்தனையோ சரித்திரங்கள் வரலாறுகளை நமக்கு எடுத்து காட்டலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பார்த்து ஒரு மனிதர் சொன்னார், ஆண் சந்ததியற்றவர் என்று சொன்னார். பெருமானாருடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் சிறு வயதிலேயே வஃபாத்தாகி விட்டார்கள். அதை பார்த்து ஒரு மனிதர் சொன்னார், முஹம்மதே நீ ஆண் சந்ததியற்றவர் என்று கூறிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலை குனிந்தவர்களாக சென்றாலும் அல்லாஹ் பொறுக்கவில்லை. உடனே பதில் சொல்கிறான், இன்ன ஸானியக ஹுவல் அப்தர், நாயகமே நீங்க ஆண் சந்ததியற்றவர் அல்ல. உங்களை பார்த்து யார் அப்படி சொன்னாலோ அவன் தான் அபுத்தர், ஆண் சந்ததியற்றவர். அதற்கு பின்னால் அவனுக்கு ஆண் குழந்தையே பிறக்கவில்லை, அவனுடைய வாரிசுகளும் யாருமே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹுடைய வம்சத்தை அல்லாஹ் ஆண் சந்ததி இல்லாமலேயே கியாமத் நாள் வரையிலுமே நிலைக்க வைத்து விட்டான். இது அல்லாஹ் காட்டிய பெருமானாருக்கு கொடுத்த மிக பெரும் அற்புதத்தில் ஒன்று. அதே போன்று ரசூலுல்லாஹ்வை தாறுமாறாக ஏசிய ஒரு மனிதரை பார்த்து இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். சூரத்துல் கலமிலே இடம் பெறுகின்ற வசனங்களை எடுத்து பார்த்தால் நிறைய வசனங்களை சொல்லி சொல்லி அல்லாஹ் ஏசுகிறான். ஹம்மாது மஷ்ஷாஇம் பினமீம் மன்னாஇல் லில் கைரி முஅ்ததின் நஸீம் உதுல்லிம் பஅத ذلك தனீம். அல்லாஹ் பல வசனங்களை கொண்டு ஏசுகிறான். அவன் கோல் சொல்லக்கூடியவன், மக்களுக்கு மத்தியிலே புறம் பேசி தெரியக்கூடியவன், அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் எல்லாம் சொல்லிவிட்டு யா ரசூலல்லாஹ் உங்களை ஏசியவன் நல்ல குறப்புல பிறந்திருக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி ஒரு கடுமையான வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இதுதான் ஹபீபுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது பாதகம் என்றால் அதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது தேவை என்றால் அதை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகிறார்கள். ஹிஜ்ரத் வந்ததும் கட்டளை என்ன? பைத்துல் முகத்தஸில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிப்லாவாக முன்னோக்கித்தான் தொழ வேண்டும் என்பது கட்டளை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அருமை சஹாபாக்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் திரும்பி தொழுது கொண்டு இருக்கிறார்கள். ஹதீஸிலே பதியப்பட்டிருக்கின்றது, கிட்டத்தட்ட 17 மாதங்களும் 3 நாட்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கிதான் தொழுது கொண்டிருக்கிறார்கள், கிப்லாவாக வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் யூதர்கள் சொன்னார்கள், முஹம்மத் எங்களுடைய மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு எங்களுடைய பள்ளிவாசலான பனு இஸ்ரவேலர்களால் கட்டப்பட்ட பள்ளியான மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிப்லாவாக வைத்து தொழுது கொண்டிருக்கிறார் என்று குத்துவார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே சமயத்தில் மக்கத்து காபிர்கள் சொன்னார்கள், முஹம்மத் எங்களுடைய பைத்துல்லாவான அல்லாஹுடைய மஸ்ஜிதுல் ஹராமை கிப்லாவாக ஆக்காமல் எங்கோ இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிப்லாவாக வைத்து தொழுது கொண்டிருக்கிறார். 2 பக்கத்தினாலுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு குத்துவார்த்தைகள் சொல்லப்பட்டுக் கொண்டிருந்த நேரம், இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனது கொஞ்சம் சஞ்சலப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனது சஞ்சலப்பட்டு அவர்களுடைய உள்ளத்துல இறம்புகிறது, நான் பிறந்த மண்ணான மக்கத்து மண்ணிலே இருக்கக்கூடிய புனிதமான காபத்துல்லாஹ் கிப்லாவாக மாற்றப்பட்டால் நன்றாக இருக்குமே என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளத்திலே ஒரு ஆசை எழும்புகிறது. அடிக்கடி வானத்தை பார்த்தவர்களாக இருப்பார்களாம். அடிக்கடி வானத்தை பார்த்து அந்த வானத்தில இருந்து ஏதாவது வகை இறங்க மாட்டாதா என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தற்பொழுது மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்று மதீனாவிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. ஹஜ் உம்ராவுக்கு சென்றவர்கள் அந்த பள்ளிவாசலுக்கு செல்வார்கள். பார்வையிடுவதற்காக வேண்டி, தொழுவதற்காக வேண்டி, பரக்கத்தை நாடியவர்களாக செல்வார்கள். அந்த பள்ளிவாசலிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் லுஹருடைய நேரத்தை தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகிறார்கள். நாயகமே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு திருக்குர்ஆன் வசனம் ஒன்றை இறக்கி வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அப்பொழுதுதான் இறக்கப்படுகிறது, கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம். ரசூலே, நாயகமே, நீங்க அடிக்கடி வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னத்துக்காக வேண்டி என்று எமக்கு புரிகிறது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க ஏன் வானத்தை பார்த்து பார்த்து இருக்கிறீங்க? உங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரிகிறது நாயகமே. உங்களோட ஆசை என்ன? காபத்துல்லாஹ் கிப்லாவாக மாற்றப்பட வேண்டும், இதுதானே உங்களுடைய ஆசை. அல்லாஹ் சொல்லுகிறான், நாயகமே, நீங்க அந்த கிப்லாவை காபத்துல்லாவாக எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்றிலிருந்து காபத்துல்லாவை கிப்லாவாக மாற்றிக் கொள்ளுங்கள் என்று இறைவனுடைய கட்டளை இறங்குகிறது. 2 ரக்காத்தில் இருந்து அப்படியே டர்ன் பண்ணுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திரும்புகிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் கிப்லாவாக எடுத்து இந்த ஷாபானுடைய மாதத்தில் இந்த ஆயத்து இறக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கிப்லா அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் கிப்லாவை மாற்றிய இந்த மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். சஹாபாக்களும் அப்படியே திரும்புகிறார்கள். எல்லோரும் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் காபத்துல்லாஹின் பக்கம் கிப்லாவாக எடுத்துக் கொள்கிறார்கள். இப்ப காபிர்கள் பேசுறாங்க, இப்ப காபிர்கள் கேட்கிறாங்க, யூதர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அப்ப இவ்வளவு நாளாக பைத்துல் முகத்தஸின் பக்கம் தானே தொழுது கொண்டிருந்தீங்க, இப்ப திடீரென்று காபத்துல்லாவின் பக்கம் நீங்க கிப்லாவாக மாற்றினால் நீங்கள் இதற்கு முன்னால தொழுத 17 மாதங்கள் அதனுடைய நிலை என்ன என்று கேட்கிறார். இறைவன் அதற்கெல்லாம் குர்ஆனிலே பதில் சொல்லிவிட்டான். சயகூலு சுஃபஹாஉ மினன் நாஸ், மனிதர்கள்ல சில பேர்கள் மடையர்களாக இருந்து கொண்டிருக்கிறாங்க, ஒன்னும் புரியாத மடையர்களாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. இறைவன் சொல்லுகிறான், சயகூலு சுஃபஹாஉ மினன் நாஸ் மா வல்லாஹும் அன் கிப்லத்திஹிம் அல்லதி, கிப்லா மாற்றப்பட்ட விஷயத்தில் சில மனிதர்கள் மடையர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் மஷ்ரிக்குக்கும் மக்ரிபுக்கும், கிழக்கு மேற்கு தெற்கு அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் என்று இறைவன் பதில் கொடுக்கிறான். அப்பொழுது மக்கத்து காபிர்கள் சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப மக்காவின் பக்கம் திரும்பிட்டாங்க, எங்கட மார்க்கத்துக்குள்ள படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறாங்க என்று அவங்க சொல்ல தொடங்கிட்டாங்க. ஆனால் வந்தவர்கள் ரசூலுல்லாஹ் அல்ல,
வந்தவர்கள் கிபிலா மாற்றப்பட்டதற்கு பின்னால அணி அணியாக வந்து சேர்ந்தவர்கள் காபிர்கள், மக்கத்து குறைசுகள் தான் இஸ்லாத்துக்குள் வந்து நுழைந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இப்படி கிபிலா மாற்றப்பட்டு காபத்துல்லாஹ்வை கிபிலாவாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி ஷைஇன் ஷரஃபா, ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. ஒயின்ன ஷரஃபல் மஜாலிஸ் மஸ்தக்பில் கிப்லா, மஜ்லிஸுக்கல்ல சிறப்பு எது என்று சொன்னா கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து இருப்பதுதான் சிறப்புக்குரியது என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அக்ரமுல் மஜாலிஸ், அப்படி நீங்க மஜ்லிஸுக்கல்ல கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து இருப்பது அதுதான் சங்கைக்குரிய இறப்பு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கிபிலா மாற்றப்பட்ட செய்தி மற்ற மனிதர்களுக்கு சில பேர்களுக்கு தெரியாமல் இருந்தது. புகாரியிலே இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கிபிலா மாற்றப்பட்டதற்கு பின்னால் மஸ்ஜிதுல் குபாவிலே, இஸ்லாமியத்துடைய வரலாற்றில் மதீனாவில் கட்டப்பட்ட பள்ளிவாசலில் முதல் பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல சுபஹ தொழுகையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் தான் திரும்பி தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துக்கு வந்த ஒரு மனிதர் சொல்கிறார், தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து இப்பொழுது மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் கிபிலா மாற்றப்பட்டு விட்டது. அப்படி சொன்ன நேரத்தில் தொழுது கொண்டிருந்த மக்கள் அனைவரும் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம், காபத்துல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய திசையை மாற்றிக்கொண்டார்கள். இது சுபஹுடைய வக்து தொழுகின்ற பொழுது இடம்பெற்ற சம்பவம் என்பதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவித்து காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏன் கிபிலா மாற்றப்பட்டது என்கின்ற விஷயத்தை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றினான். அதைதான் நாம் மேலே குறிப்பிட்டு காட்டினோம். ஹபீபுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய ஹபீப் தன்னுடைய உள்ளத்திலே நினைத்தார்கள், என்னுடைய கிபிலா மஸ்ஜிதுல் ஹராமிலே இருக்கக்கூடிய காபாவின் பக்கம் திரும்பினால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைத்தான். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அந்த கிபிலா மாற்றுவதை கொண்டு இருந்த முஃமின்களுக்கு ஒரு சோதனையாக அல்லாஹ் அமைத்தான். அதை தன்னுடைய அருள்மறையிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா இல்லா லினஅலம மய்யத்தபிஉர் ரசூல மிம்மன் யன்கலிபு அலா கிபை. ஏன் நாம் இந்த கிபிலாவை மாற்றினோம் என்று சொன்னால், யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றுகிறார்கள், யார் புறமுதுகு காட்டி குதிக்கால் பட ஓடுகிறார்கள் என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி நாங்கள் கிபிலாவை மாற்றினோம் என்றும் அல்லாஹ் சொல்கிறார். மேராஜுடைய நிகழ்வு நடைபெற்றது. மேராஜுக்கு போய் வந்ததன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றேன், அங்கிலிருந்து 7 வானங்கள் கடந்து அல்லாஹ்வை பார்ப்பதற்காக வேண்டி சென்றேன் என்ற நிகழ்வை சொல்லுகின்ற பொழுது முஃமினாக இருந்த சில பேர், முஸ்லிமாக இருந்த சில பேர் அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் மாறிவிட்டார்கள், மாற்று மதத்துக்கு சென்று விட்டார்கள். சில பேர்கள் அதை கேள்வியிட்டு இஸ்லாத்துக்குள் வந்தவர்களும் இருக்கிறார்கள். இது போல ஒரு சோதனையாக கிபிலா மாற்றப்பட்டதே என்று கேள்விப்பட்டதும் முனாஃபிக்குகள் எல்லாம் இப்ப இதுதான் கிடைத்த சான்ஸ் என்று உடனே எல்லா மக்களுக்கு மத்தியிலும், பார்த்தீர்களா கிபிலா மாற்றப்பட்டு விட்டதாம் முஹம்மது சொல்லுகிறார் என்று ஊர் மக்கள் எல்லோருக்கிட்டையும் சொல்லி தொடங்கிவிட்டாங்க. ஏன்? மக்களை இஸ்லாத்துக்குள் இருந்து வெளியேற்றுவதற்காக. ஆனால் சஹாபாக்கள் திறனாக அதை நம்பினார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற கட்டளை வந்ததும் தொழுது கொண்டு இருந்த சஹாபாக்கள் அப்படியே திரும்பி மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் தொழுத வரலாறை தான் நாங்கள் பார்க்கிறோம். நிறைய இந்த கிபிலா சம்பந்தமான விஷயத்தில் நிறைய பேர்கள் பொதுபோக்காக இருக்கிறார்கள். கிபிலாவுடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு மனிதன் தொழுவதாக இருந்தால் கட்டாயம் கிபிலாவை முன்னோக்கியே தொழ வேண்டும். கிபிலாவை முன்னோக்காமல் தொழுகின்ற தொழுகைகள் அது தொழுகையாக அமையாது. பிரயாணத்திலாக இருந்தால், பரலான தொழுகையாக இருந்தால் நீங்கள் வாகனத்திலிருந்து இறங்கி கிபிலாவை முன்னோக்கித்தான் தொழ வேண்டும். அதே பிரயாணத்திலே ஒரு சுன்னத்தான வணக்கத்தை தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதை நீங்கள் வாகனத்தில் இருந்தபடியே தொழலாம், கிபிலாவை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு சட்டம். அதே போன்றுதான் தூங்குகின்ற பொழுது
கிப்லாவின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்பி தூங்குவது ஒரு சுன்னத். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், நீங்கள் தூங்குகின்ற பொழுது கிப்லாவை முன்னோக்கியவர்களாக தூங்குங்கள், அது ஒரு நல்ல விஷயம், ஒரு சுன்னத் என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போன்று வுது செய்கின்ற பொழுது கிப்லாவை முன்னோக்கி வுது செய்ய வேண்டும். அந்த வுது செய்ததற்கு பின்னால துஆ ஓதுகிறீர்கள், அந்த துஆவை ஓதுகின்ற பொழுதும் கிப்லாவை முன்னோக்கி ஓதுங்கள், அதுவும் ஒரு சுன்னத்தான கர்மமாக இருக்கின்றது. குர்பான் செய்கின்ற பொழுது, உதுஹையா கொடுக்கின்ற பொழுது அந்த பிராணியுடைய முகத்தை கிப்லாவின் பக்கம் திருப்பி வையுங்கள், அப்படி செய்வதும் ஒரு சுன்னத். நீங்கள் ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அந்த மனிதருடைய மையத்தை நல்லடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது, மையத்தை கபருக்குள் வைக்கின்ற பொழுது அந்த முகத்தையும் நெஞ்சு பகுதியையும் கிப்லாவின் பக்கம் திருப்பி சாய்த்தவர்களாக அடக்கம் செய்யுங்கள், அதுவும் ஒரு சுன்னத் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. இன்னும் சுன்னத்தான பல கர்மங்களில் அதான் சொல்லுகிறோம், இகாமத்து சொல்லுகிறோம், சொல்லுகின்ற பொழுது கிப்லாவை முன்னோக்கி சொல்வது அதுவும் ஒரு சுன்னத்தான கர்மம். மலை தேடி தொழுவார்கள், மலை தேடி தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் கிப்லாவை முன்னோக்கி துஆ பிரார்த்தனை செய்யுங்கள், இதுவும் ஒரு சுன்னத்தான வழிமுறை. குர்ஆனை ஓதுகிறீர்களா, கிப்லாவை முன்னோக்கி ஓதுங்கள், அதுவும் ஒரு சுன்னத்தான விடயம். அதே போன்றுதான் ஜம்சம் நீர் குடிக்கின்ற பொழுது கிப்லாவை முன்னோக்கி குடிப்பது சுன்னத்தான கர்மங்கள். கிப்லாவை எதுவதற்கெல்லாம் முன்னோக்க முடியுமோ அந்த விடயங்களுக்கு நாங்கள் முன்னோக்கி செய்வது அது ஒரு முஸ்தஹப்பான விஷயம் என்பதை இமாம்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். சில விஷயங்கள்ல சில இடங்களில் கிப்லாவை முன்னோக்காமல் இருப்பதும் அது கடைபிடிக்க வேண்டிய கடமைகள். மலசல கூடம் கழிக்கின்ற பொழுது, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகின்ற பொழுது கிப்லாவின் பக்கம் திரும்பி அல்லது முன்பக்கமோ பின்பக்கமோ கிப்லாவின் பக்கம் இருக்கின்றவாறு யாரும் மலசலம் கழிக்க கூடாது. இஸ்லாம் வன்மையாக கண்டித்தது, கூடாது என்று சொல்கிறார்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்னார்கள், நீங்கள் கிப்லாவின் பக்கம் எச்சில் துப்பாதீர்கள். அப்படி நீங்கள் மீறி எச்சில் துப்பினீர்கள் என்று சொன்னால் நாளை கியாமத்துடைய நாளையில கிப்லாவின் பக்கம் எச்சில் துப்பிய மனிதருடைய முகத்தில் முழுவதுமாக எச்சில் துப்பப்பட்ட நிலையில எழுப்பப்படுவார் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கிப்லாவின் பக்கம் எச்சில் துப்புவது கூடாது. அதே போன்று உடலுறவு கொள்ளுகின்ற பொழுது கிப்லாவின் பக்கம் திரும்பி உடலுறவு கொள்வது இதையும் இஸ்லாம் தடுத்து இருக்கிறது, கூடாது என்று சொல்லி காட்டிருக்கிறது. இன்னும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற வழிமுறை, கிப்லாவை சங்கைப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், மரியாதைப்படுத்த வேண்டும். அதன் பக்கம் உங்களுடைய கால்களை நீட்டி நிற்காதீர்கள். இது நிறைய பேர்கள் கிப்லாவின் பக்கம் கால்களை நீட்டி தான் பள்ளிக்குள்ள வந்து படுக்கிறாங்க. அதே போல குர்ஆன் எடுத்து ஓதுகின்ற பொழுது கிப்லாவை முன்னோக்கி நின்று காலை நீட்டு கிப்லாவுக்கு நீட்டு கால குர்ஆனை வச்சுக்கிட்டு ஓதுகின்ற வழக்கம் நம்மள சில பேர்கள் கிட்ட இருக்கு. இதெல்லாம் தப்பு, செய்யக்கூடாது. ஏனென்றால் ஒரு மனிதன் சரியான முறையில அழகான முறையில கண்ணியமான ஒரு மனிதராக இருந்தால் அப்படியான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வான். ஒரு ஆள் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு, படுத்துக்கிட்டு இருக்கின்ற பொழுது கையால எழுப்பி விடுவது இது நாகரிகம். ஒரு ஆள் பேச்சு படுக்கின்ற பொழுது காலால பேச்ச ஒத்தஞ்சி எழுப்பாட்டினு சொன்னா இது நாகரிகமா? இது அநாகரிகம், யாரும் விரும்ப மாட்டாங்க. அது போல காலால நீ காலை வந்து கிப்லாவின் பக்கம் நீட்டு இருப்பது இது ஒரு அநாகரிகமான செயல், மக்கள் வெறுக்கத்தக்க ஒரு செயல். இதை செய்வது கூடாது, இப்படி செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக வலியுறுத்தி காட்டிக் கொண்டு இருக்கிறது. சில சஹாபாக்கள் அதே போன்று சில நல்லோர்கள் இந்த கிப்லாவை தன்னுடைய திசையாக நினைத்து தன்னுடைய மரணம் ஏற்படுகின்ற பொழுது கூட கிப்லாவின் பக்கம் திரும்பியவராக நாம் மரணிக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்ட எத்தனையோ நல்லோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சையதுனா சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவருடைய கையிலே சிக்கி கொலை செய்யப்படுவதற்கு சில நேரங்களுக்கு முன்பதாக ரெண்டு பேருக்கு மத்தியிலே ஒரு உரையாடல் நிகழ்கிறது. பெரிய வரலாறு சுருக்கி சொல்கிறேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களை கொலை செய்ய நாடிய பொழுது சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், என்னுடைய முகம் என்னுடைய கல்பு கிப்லாவின் பக்கம் இருக்கிறது,
அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். இந்த வார்த்தையை கேட்டதும் ஹஜ்ஜாஜுக்கு ரொம்ப கோபம் ஏறி போச்சு. ஏனென்று சொன்னா, சாக போகின்ற தருணத்தில் கூட நான் கொலை செய்ய போறேன், இவர் இப்ப மௌத்தாக போறாரு, இவர் என்ன சொல்றாரு, என்ற முகம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி இருக்கிறது, கிப்லாவின் பக்கம் திரும்பி இருக்கிறது என்பதைத்தானே சொல்கிறார். அப்படியானால் இவர் ஏதோ ஜெயித்ததை போல வெற்றி கொண்டதை போல அல்லவா இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட ஹஜ்ஜாஜ் வஜ்ஹஹு இலா கைரில் கிப்லா, அவருடைய அடியாக்களுக்கு சொல்றாங்க, அவருடைய முகத்தை நீங்க திருப்பி அடுத்த பக்கமாக திருப்புங்க, கிப்லா பக்கம் இல்லாம வேற பக்கத்துக்கு திருப்பி விடுங்க. அப்பொழுது சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதினார்கள், ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்க எங்க திரும்பினாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் அங்கே அல்லாஹ் தான் இருக்கிறார் என்ற வசனத்தை ஓதியதும் திரும்பவும் அவனுக்கு கோபம் ஏறுகிறது. ஹஜ்ஜாஜ் சொல்லுகிறான், குப்பு, அவரை நீங்க திருப்பி போடுங்க, முகம் குப்புற போடுங்க. அப்ப மண்ணை பார்த்துக்கிட்டு ஓதினாங்க, மின்ஹா கலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் நுக்ரா. சொன்னாங்க, நாங்க இந்த மண்ணில் தான் படைக்கப்பட்டோம், இந்த மண்ணின் பக்கம் தான் திரும்பி போகிறோம் என்ற திருக்குர்ஆன் வசனத்தை ஓதியதும் அவனால் தாங்க முடியவில்லை, கொலை செய்யப்படுகிறார்கள். சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது, எப்படி இறுதி நேரத்தில் தன்னுடைய மூச்சு போகின்ற தருவாயில் கூட கிப்லாவின் பக்கம் தன்னுடைய முகம் திரும்பி இருக்க வேண்டுமே என்று ஆசை கொண்டவர்கள் தான் இமாம்கள் பெருமக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை சஹாபி தோழர் ஹுபைப் இப்னு அதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வரலாற்றை முழுமையாக படித்தால் கண்ணீர் வடிக்காத மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவு அவர்களுடைய வரலாற்றில் மிக பெரும் ஒரு சோக கதை. அப்படிப்பட்ட ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்களுடைய தலையிலே கழுத்திலே கத்தியை வைத்திருக்கின்ற நேரத்திலே, தூக்கு மேடையிலே ஏற்றப்பட்டிருக்கின்ற அந்த நேரத்திலே ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தன்னுடைய முகத்தை கிப்லாவின் பக்கம் திருப்பி வைத்துக் கொண்டிருந்தார்கள், சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். கிப்லாவின் பக்கம் என்னுடைய உயிர் போகின்ற பொழுது நான் கிப்லாவின் பக்கம் திரும்பியவனாகத்தான் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு சிரித்தவர்களாக இருக்கின்ற பொழுது மக்கத்து குறைஷிகள் சொன்னாங்க, ஹுபைப பாருங்க, கிப்லாவின் பக்கம் திரும்பி நிற்கிறாரு, அவர் அந்த பக்கம் திரும்பிடக் கூடாது, ஆளை திருப்பி விட்டுடுங்க என்று சொன்னாங்க. உடனே மக்கத்து குறைஷிகள் போய் அவரை திருப்பி விட்டாங்க வேறொரு பக்கத்தின் பக்கம். அப்பொழுது ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எனக்கு கடைசியாக ஒரு ஆசை, 2 ரக்காத்துக்கள் நான் அல்லாஹ்வுக்கு தொழுது கொள்ள வேண்டும். அனுமதி கொடுக்கிறார்கள். 2 ரக்காத்துக்களை அவசரமாக தொழுது முடிக்கிறார்கள். தொழுது முடித்ததும் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தன்னுடைய முகத்தை கிப்லாவின் பக்கம் திருப்ப முடியவில்லை என்ற அந்த வருத்தத்தை தன்னுடைய உள்ளத்திலே வைத்துக் கொண்டு, உடம்புக்குரிய கிப்லாவான காபத்துல்லாவின் பக்கம் திருப்ப முடியவில்லை என்றால் என்னுடைய கல்புல் கிப்லாவான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பக்கம் என்னுடைய திசையை நான் திருப்பிக் கொள்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முழுக்க முழுக்க தன்னுடைய உள்ளத்திலே அந்த பாசத்தை, நேசத்தை, நினைவை உண்டு பண்ணி, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு தடவையாவது உங்களை காண வேண்டும், அந்த காணும் பாக்கியம் எனக்கு இப்பொழுது இல்லாமல் இருக்கிறது, ஆனால் என்னுடைய இந்த அழகிய சலாத்தை நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று பெருமானாரின் மீது ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சலாம் சொல்லி அந்த முடிவடைகின்ற நேரத்திலே அவர்களுடைய கழுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அருமை சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? தன்னுடைய வாழ்க்கையில் கிப்லாவை என்னென்ன கோணத்தில் திருப்ப முடியுமோ அப்படியெல்லாம் திருப்பி வைத்தார்கள். ரூஹுக்கு ஒரு கிப்லா இருக்கிறது, கல்புல் கிப்லா என்பது, அதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கிப்லா ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். முதல் கிப்லாவாக நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சொல்கிறோம். ஆனால் உலகத்தில் படைக்கப்பட்டதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் படைக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய முதுகன் தண்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒளியை வைக்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய அமரர்கள் எல்லாம் சுஜூது செய்தது பெருமானாருடைய அந்த பேரொளிக்கு முன்னால் தான். அப்பொழுது கிப்லாவாக இருந்தது ரசூலுல்லாஹுடைய பேரொளி தான். அதுதான் முதல் கிப்லா.
அதனால்தான் அது அன்றை முதல் கியாமத்து நாள் வரையிலும் ஒவ்வொரு முஃமின்களுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய கல்புல் கிப்லாவாக பின்பற்ற வேண்டிய உண்மையான ஒரு கிப்லாவாக அந்த கிப்லா மாற்றப்பட்டு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் எந்த அமலும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு கோடி தடவை சொல்லுங்க, முஸ்லிமாக இருக்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் எத்தனை மில்லியன் தடவை சொன்னாலும் அவர் முஸ்லிமாக இருக்க முடியாது. எப்பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற திருநாமம் வாயிலிருந்து உச்சரிக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த மனிதன் முஸ்லிமாக இருக்க முடியும். தொழுகையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயர் நாமம் சொல்லப்பட்டு அங்கே ஸலவாத்து சொல்லப்படவில்லை என்று சொன்னால் அவருடைய தொழுகையே பாத்தில். எல்லா அமல்களுக்குள்ளும் கல்புல் கிப்லாவான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அலா லா ஈமான லிமன் லா முஹப்பத லா, அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், என் மீது யாருக்கு அன்பு பாசம் இரக்கம் இல்லையோ அவருக்கு ஈமான் கிடையாது. இன்னொரு இடத்தில் பெருமானார் சொல்லுகின்ற பொழுது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மாயின். உங்க உம்மா அப்பா புள்ள குட்டி உலகத்துல நீங்க யாரை அதிகமாக விரும்புகிறீர்களோ அவர்களை அனைவரையும் விட என் மீது அன்பு இல்லாத பட்சத்தில் அந்த மனிதருக்கும் ஈமான் இல்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்னார்கள். ஈமான் எங்கு இருக்கிறது? கல்புல தான் ஈமான் இருக்கிறது. அதே போன்று பாசம் இரக்கம் எங்கு இருக்க வேண்டும்? கல்புல தான் இருக்க வேண்டும். இப்ப கல்புக்குள்ளதான் ஈமானும் இருக்கு, கல்புக்குள்ளதான் இரக்கமும் இருக்கிறது. கல்புடைய கிப்லாவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இருக்கிறார்கள். அதனால் கல்பால நாங்கள் நேசிக்க வேண்டிய ஒரே கிப்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கிப்லாவை யாரு எடுத்துக்கொள்ளவில்லையோ, அவர்களை புறக்கணித்து விட்டார்களோ அவர்களுடைய அமல்கள் பாத்தில், ஈமானும் கேன்சர். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சிறப்பித்த ஷாபானுடைய மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஷாபான் மாதத்திலே தான் பைத்துல் முகத்தஸில் இருந்த கிப்லா மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் மாற்றப்பட்டது. இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா கிப்லாவுடைய கண்ணியங்களை உணர்த்து, அந்த கிப்லாவுடைய கண்ணியங்களை உணர்ந்து நாங்கள் அதன்படி செயல்பட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாம் நேசித்தவர்கள், நம்மை நேசம் கொண்டவர்கள், பூரா உலகிலே வாழுகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், அவர்களிலே ஹயாத்தானவர்கள் மௌத்தானவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய உயிர்களை கைப்பற்றுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காட்சியை கண்களிலே கண்டவர்களாக, நாவிலே கலிமாவோடு முழு குர்ஆனும் உள்ளத்திலே மரணமான நிலைமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் எங்களுடைய உயிர்களை கைப்பற்றுவாயாக. நாளை கியாமத்திலும் சுவர்க்கத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கால்பாதத்தின் கீழ் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.